மாவட்ட தலைமை மீனவ கிராமமான தரங்கம்பாடியில் கடைவீதியில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. தடை செய்யப்பட்ட சுருக்குமடி, இரட்டைமடி மற்றும் அதிவேக என்ஜின் ஆகியவற்றை சட்டவிரோதமாக பயன்படுத்தி மீன்பிடி தொழிலில் ஈடுபடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் பாராமுகம் காட்டும் அரசு மற்றும் அரசு அதிகாரிகளை கண்டித்து போராட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் 28 மீனவ கிராமங்கள் உள்ளன. 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மற்றும் 5000த்திற்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகள் மூலம் கிராமத்தினர் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் மீன்வளத்தை பாதிக்கும் வகையில் ஒரு சில கிராமங்கள் அரசால் தடை செய்யப்பட்ட சுருக்குமடி, இரட்டைமடி, அதிவேக குதிரைத்திறன் கொண்ட இன்ஜின்களை பயன்படுத்தி மீன்பிடிப்பதாக குற்றச்சாட்டு உள்ளது. இதனை தடை செய்ய வேண்டும் என்று மாவட்ட தலைமை கிராமம் தரங்கம்பாடி தலைமையில் மீனவர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தியுள்ளனர். தீர்வு எட்டப்படாத நிலையில் தடை செய்யப்பட்ட சுருக்குமடி, இரட்டைமடி மற்றும் அதிவேக குதிரைத்திறன் கொண்ட இன்ஜின் ஆகியவற்றை பயன்படுத்தி சட்டவிரோதமாக மீன்பிடி தொழிலில் ஈடுபடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் பாராமுகம் காட்டும் அரசு மற்றும் அரசு அதிகாரிகளை கண்டித்து மாவட்ட தலைமை கிராமம் தரங்கம்பாடி தலைமையில் சின்னூர்பேட்டை, கோட்டியாண்டியூர், மாணிக்கப்பங்கு, பெருமாள்பேட்டை, வெள்ளக்கோவில், சின்னமேடு, சின்னங்குடி, வானகிரி உள்ளிட்ட பெரும்பாலான மீனவ கிராமத்தினர் ஒருநாள் தொழில் மறியல் செய்து உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். தரங்கம்பாடி கடைவீதியில் டென்ட் அமைத்து 600க்கும் மேற்பட்டோர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் அப்பகுதியில் டிஎஸ்பி அண்ணாதுரை தலைமையில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். தடையை மீறி பூம்புகார், சந்திரபாடி மீனவ கிராமத்தினர் சுருக்குமடி, இரட்டைமடி, அதிவேக குதிரைத்திறன் கொண்ட இன்ஜினை பயன்படுத்தி மீன்பிடி மீன்வளம் பாதிக்கப்படுவதாகவும் இதை தடுக்க வேண்டிய மீன்வளத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் மெத்தன போக்கில் செயல்படுவதாக மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அரசால் தடை செய்யப்பட்ட சுருக்குமடி, இரட்டைமடி, அதிவேக இன்ஜின் இந்த மூன்றும் அரசால் தடை செய்யப்பட்டது. அரசால் தடை செய்யப்பட்டவை தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். அரசால் தடை செய்யப்பட்டவையாக இருக்க வேண்டும். இன்றைய தினம் அரசால் தடை செய்யப்பட்டவை கிடையாது. 1983 மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டத்தின்படி அரசால் தடை செய்யப்பட்ட சுருக்குமடி, இரட்டைமடி, அதிவேக இன்ஜின்களை தடை செய்ய வேண்டும் என்று நாளைய சந்ததிகள் வாழ வேண்டும் என்றுதான் இந்த மாபெரும் போராட்டத்தை நாங்கள் கையில் எடுத்திருக்கிறோம். மீன்வளத்துறை அதிகாரிகளை பல முறை சந்தித்து மனு கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் கிடையாது. ஒரு மாதத்திற்கு முன்பாகவே நாங்கள் திரும்பவும் மனுவாக அளித்தோம். இந்த வலைகளை தடை செய்ய வேண்டும், அதிவேக இன்ஜினும் இரட்டைமடியும் சுருக்குமடிகளையும் தடை செய்ய வேண்டும், இந்த மீன் இனத்தை பாதுகாக்க வேண்டும், மீன் வளத்தையும் கடலையும் பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் பல முறை வலியுறுத்தியிருக்கிறோம். ஆனால் மீன்வளத்துறை அதிகாரிகளுடைய மெத்தன போக்கால் இதுவரை எந்தவித நடவடிக்கையுமே எடுக்கவில்லை. நாளைய சந்ததியினருக்கு இந்த கடலிலே ஏதாவது இருக்க வேண்டும், ஏதாவது மீன் இருந்தால்தான் எங்களால் வாழ முடியும். மீனவனாய் பிறந்து மீன் தொழில் தான் எங்களால் செய்ய முடியும், வேறு செய்ய முடியாது. அதனால் நாங்கள் இந்த தொழிலே தான் நம்பி இருக்கிறோம். ஆனால் ஒரு சில சுயநலத்திற்காக பெரும் முதலாளிகள் இந்த வலையை தொடர்ந்து பயன்படுத்தி கடல் வளத்தை முற்றிலுமாக அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. மீன்வளத்துறை அதிகாரிகள் கையை கட்டிக்கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதற்கு மிக விரைவிலே தீர்வு காணாவிட்டால் அடுத்த கட்ட போராட்டம் மயிலாடுதுறை, காரை, நாகப்பட்டினம் மாவட்டங்களை இணைத்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த திட்டமிட்டுள்ளோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.